அதிரடி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருக்கா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், படம் வந்து மலையாளம். பட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக படம் வந்து தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கும். அதிரடி படத்தோட ரிவ்யூ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதிரடி பசில் ஜோசப், டொவினோ தாமஸ், ரியா இவங்க 3 பேரும் சேர்ந்து நடிச்சது தான் இந்த படம். இதை வந்து அருண் அனிருத்தன் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெய்லர் பாருங்க, அதுக்கப்புறம் வேணா நீங்கள் படத்தை போய் பார்க்கலாம். ட்ரெய்லர்லேயே கதையை சொல்லிடுவாங்க, இவ்வளோதான் இப்போ சிம்பிளான ஸ்டோரி லைன் தான், இதை வச்சு தான் படம் அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த அதிரடி படத்துக்குள்ளே போய் உட்கார்ந்தோடனே நம்மளோட காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் வர மாதிரி சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த கதை முழுவதுமே காலேஜில் நடக்கிற ஒரு இதுதான். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால இந்த ஸ்டோரி லைன் நான் சொல்லிடுறேன். காலேஜில் வருஷம் வருஷம் கொண்டாடுற பெரிய ஒரு ஈவெண்ட், வருஷத்தில் ஒரு டைம் ரொம்ப கிராண்டியராக நடக்கும். அந்த மாதிரி இந்த காலேஜில் ஆரோகன் அப்படின்னு ஒரு ஃபெஸ்ட் நடத்துகிறாங்க. அது ஒரு காரணத்தினால அந்த ஃபெஸ்ட்டை வந்து நிறுத்தி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்ட் நடக்கிறதே இல்லை. பசில் ஜோசப் அந்த காலேஜில் போய் சேர்றாரு. ஏன் அந்த ஆரோகன் ஃபெஸ்ட் இப்போ நடத்துறது இல்லை அப்படின்னு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அவர் கேள்வி கேட்குறாரு. ஸோ அவர் அந்த காலேஜை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே அந்த ஆரோகன் ஃபெஸ்ட் நடந்துச்சா நடக்கலையா, இவர் அதை நடக்கிறதுக்காக என்ன பண்ணார், அது ஒர்க் அவுட் ஆச்சா, இந்த காலேஜில் ஆரோகன் ஃபெஸ்ட் நடந்தால் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்களா இல்லையா, இதுதான் இந்த அதிரடி படத்தோட கதை. படத்தில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அவங்க கொண்டு வந்த ஸ்க்ரீன் பிளே, அது எப்படி அவங்க நகர்த்தணுமோ அப்படியே அவங்க நகர்த்துறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் மலையாள படம் இது அதிரடியை போய் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறீங்கன்னா என்னப்பா இது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சில பேருக்கு கேள்வி வரலாம். பட் நீங்கள் அடிக்கடி நான் மலையாள படம்லாம் பார்ப்போம்பா அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக அடாப்ட் ஆயிரும். ஏன்னா மலையாள படங்களோட அந்த டோன் அவங்க கொண்டு போகிற விதம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய மலையாள படங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த படம் உங்கள் தேட்டருக்குள்ளே போய் உட்காந்தோன்னா அடாப்ட் ஆகிடும். மலையாள படங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி தான் படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஃபஸ்ட்டு தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து படம் ஆரம்பித்த உடனே ஒரு ஃபஸ்ட்டு உட்கார வைக்கணும்ல ஒரு 5-10 நிமிஷம். அதனால முக்கியமான சீனை வச்சு ஒரு எமோஷ்னலாக கொண்டு போய் அப்படியே டைட்டில் கார்டை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ என்ட்ரி பசில் ஜோசப் அவரோட என்ட்ரி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவர் மொத்த படத்தையும் கேரி ஓவர் பண்ணி கொண்டு போகிறாரு. வில்லனா அவர் வந்து டொவினோ தாமஸ். அவர் எப்படி இந்த காலேஜ் இந்த லைஃப்குள்ளே பசில் ஜோசப் அந்த கேரக்டரோட உள்ளே வராரு, எப்படி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ட்ரெய்லரில் விஷுவலாக பார்த்துருப்பீங்க. பட் கதையாக பார்க்கும்போது நீங்கள் படத்தில் அது எல்லாமே கேரி ஓவர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து காலேஜ் டேஸை நிறையா டைம் வந்து அது ஞாபகப்படுத்திட்டே இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம காலேஜில் நம்ம இப்படி தானே இருந்தோம், நமக்கும் இது நடந்திருக்கே அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் படம் வந்து ஓவரால் வந்து மலையாளத்தில் எப்பவும் போல தான் படம் வந்து நல்லாவே ஃபீல் குட்டாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பசில் ஜோசப்போட நிறையா படங்கள் வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கும், ஷார்ட்ஸ்லையும் இருக்கும், அதை போய் நான் சொல்லியிருக்கேன். பசில் ஜோசப் படம்னா வந்து நம்ம நம்பி போகலாம். அது என்னதான் இருந்தாலும் வெளியே வரும்போது நல்லா இருப்பா ஓகேப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் குட், ஒரு நல்ல ஒரு வைப்பை கொடுத்துருவாரு பசில் ஜோசப். ஸோ அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ இந்த படமும் அப்படி தான் பசில் ஜோசப் படம்ன்றனால நானும் நம்பி போனேன். எனக்கு வந்து படம் சாட்டிஸ்ஃபைடு தான். எனக்கு ஒரு நல்ல ஜாலியான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. படம் முடிஞ்ச வெளியே வரும்போது ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு, ஒரு ஃபீல் குட்டாக. காலேஜ் டேஸை தாண்டி அவங்க யூஸ் பண்ண விஷுவல்ஸு, மியூசிக் எல்லாமே வந்து ஓவரால் வந்து சூப்பராக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது போக வினித் ஸ்ரீனிவாசன் வந்து இடையில ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து அன்எக்ஸ்பெக்டடு. இது ரிவீலாம் பண்ணல, அது உங்களுக்கு தெரியும். வினித் ஸ்ரீனிவாசன் வந்து பண்ணியிருக்கிறது வந்து அந்த பசில் ஜோசப், வினித் ஸ்ரீனிவாசன், அப்புறம் வந்து டொவினோ தாமஸ், இவங்க 3 பேரும் ஸ்க்ரீனில் நிற்கும்போது அந்த 3 பேர்த்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கே. ஏன்னா இப்போ பசில் ஜோசப் அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்கும், வினித் ஸ்ரீனிவாசன் அவருக்குன்னு ஒரு தனியாக இருக்குது, டொவினோக்குன்னு அவருக்கும் ஒரு தனியாக இருக்குது. ஆனால் 3 பேர் சேர்ந்து ஒரே படத்தில் பார்க்கும்போது 3 பேரும் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ண விடும், அந்த ப்ரெசென்ட் பண்ண விதம், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் படத்தில் உட்கார வைக்கிது. அது போக என்னப்பா இந்த ஃபெஸ்ட் நடக்கிறதா 3 மணி நேரம் நீ உட்காந்து பார்ப்பியா அப்படின்னு கேட்டால் அங்கே யார் அதில் அந்த ரோலை ப்ளே பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னால ஆடியன்ஸை அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. தேட்டரில் நான் பார்க்கும்போது ஹவுஸ்ஃபுல் தான். ஸோ ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே அந்த என்கேஜாக இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. சில இடத்துல அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு 2-3 இடத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஓவரால் அந்த கிரிஞ்சு தனமாக எல்லாம் சொல்லிடுவாங்கல்ல, என்னன்னா அது கிரிஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் நீட்டாக இவ்வளோ வச்சா போதும்பா அப்படின்ற மாதிரி நிறையா சீன்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து படத்துக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான். விஷுவல்ஸ் சீரியஸாக சொல்கிறேன், படம் முடிஞ்சு படம் நல்லா இருப்பா அப்படின்னு உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அதுக்கு இன்டெரக்டான ரீசன் வந்து படத்தோட விஷுவல்ஸ். நல்லா கலர்ஃபுல்லாக கிராண்டியராக, ஃபெஸ்ட்னாலே கிராண்டியர் தானே, ஆனால் உங்கள் அந்த ஃபெஸ்ட்டில் மட்டும் அந்த கிராண்டியரை, அந்த ஃபங்க்ஷனில் மட்டும் அந்த கிராண்டியரை காட்டாமல் படம் ஃபுல்லாகவே சட்டிலான ஃப்ரேம்ஸில் கூட அந்த கிராண்டியரை காமிச்சிருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கே வந்து நல்ல ஒரு ஹோல்சமான ஒரு இது தெரியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து விஷுவல்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து இதுக்கு விஷ்ணு விஜய் அவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு.
படத்தோட பில்லர்னு சொல்லலாம். படத்தோட ஆடியோ ட்ராக்ஸ்லாம் நீங்க தனியா கேட்டாலுமே நல்லாயிருக்கும். படத்தோட அவங்க பிளெண்ட் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. கரெக்ட்டா எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்காங்க. முக்கியமா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பேஸ் பூஸ்டடா தான் இருக்கு. ட்ரம்ஸ் அதெல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படிதான் பண்ணணும் இந்த மாரி கதை நகர்றதுக்கு. பட் அது வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. நெறைய இடத்துல வந்து கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆவுது. அந்த மாரி உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் யாருன்னு தெரியாது. அவங்க கூட முன்ன பின்ன கனெக்ட் இருக்காது. பட் ஒரு இடத்துல வந்து நமக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னா, அது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து முக்கியமான காரணம். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரும், விஷுவல்ஸும் சேர்ந்து படத்த ஒரு கட்டத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்திட்டு போயிருக்கு. தமிழ்ல வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து வருது. ரிலீஸ் பண்றாங்க. தமிழ்ல வந்து ஓன் வாய்ஸ் தான் குடுத்துருக்கறதா சொல்றாங்க. பசில் ஜோசப், டொவினோ தாமஸ் எல்லாரும் வந்து ஓன் வாய்ஸ்ல தான் டப்பிங் வந்திருக்குன்னு சொல்றாங்க. நீங்க படம் பார்த்துட்டு சொல்லலாம். பட் மலையாளத்துல அந்த ஆரிஜினலா பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ், அந்த எதார்த்தம், அந்த டயலாக் டெலிவரி, அந்த வார்த்தைகள்லாம் வந்து நல்லாவே கனெக்ட் ஆகுது. அது தமிழ்ல வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா சில படங்கள் வந்து தமிழ்ல வரும்போது கரெக்ட்டா தான் கொண்டு வராங்க. சில படங்கள் வந்து அப்படியே ஒட்டாம போயிடுது. நீங்க தமிழ்ல பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ்னா உங்களுக்கு மலையாளம் புரியும், இல்ல புரியலனா கூட சப்டைட்டில் வச்சு நான் பார்த்துப்போம்பா அப்படின்னா, நீங்க வந்து மலையாளத்திலே பார்க்கலாம். ஏன்னா அந்த எதார்த்தங்கள் வந்து அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே வந்து மலையாளத்தோட அப்படியே 100% ஒரிஜினலா இருக்கும்ல. தமிழ்ல பார்த்தீங்கன்னா அந்த 100% தொடாது. பட் அந்த 80, 90 தொட்டாலுமே வந்து அது 10% மிஸ் ஆகுற மாரி இருக்கும். ஸோ நீங்க சான்ஸ் கிடைச்சா மலையாளத்தில பார்க்கலாம். இல்லன்னா தமிழ்லயும் பார்க்கலாம். ஓவரால் இந்த படத்த பத்தி ஒன்லைன்ல சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டா ஒரு நல்ல ஒரு ஹோல்சமான படம். குடுக்குற காசுக்கு ஒர்த்து தான்ப்பா, நல்லா இருக்குப்பா, நல்ல டெலிவரி, ஒரு நீட்டான டெலிவரி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வர மாரி படம் உங்களுக்கு இருக்கும். பட் நீங்க வந்து படத்துக்கு வந்து அடாப்ட் ஆயிடணும். படம் இப்படி தான்ப்பா நகரும் அப்படின்னு நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அவ்வளோதான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. பட் இதை தாண்டி இந்த படத்தை பத்தி பேசி, ஜஸ்ட் இந்த ஆடியோ பத்தி பேசி, இந்த சீன் பத்தி பேசு அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye from AGS.